வணக்கம். என்னோட பேர் ராஜ்குமார். அண்ணா நகர், மதுரை. 2-3 வருஷமா இங்க வீடு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கொஞ்ச நாள் அப்படியே தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2024ல் வீட்டு பில்டர்ஸ் பாலா சார் வந்து பேசுனாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்கும் போதுமே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருச்சு. வந்து பார்த்துட்டு டீட்டெயில் சைட்டை வந்து விசிட் பண்ணாங்க. என்ன மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு அது ஒரு சிட்டிங்கில் பேசினோம். ஹால் இப்படி இருக்கணும், 2 பெட்ரூம் இருக்கணும், கிச்சனு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கணும், டைனிங்கோட இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு டயக்ராம் அமுச்சு விட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் முன்னாடி எப்படி எலிவேஷன் என்ன பண்ணுறது, வெளியில் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கொஞ்சம் இடம் எப்படி விடுறது என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணோம். நல்லா நாங்கள் சொன்னபடி அவர் வந்து கரெக்டாக எல்லாமே முடிச்சு கொடுத்தாரு. நாங்கள் சொல்கிறத பூரா அவர் எதையுமே கோவப்படாமல் சொல்கிறத பூரா ஏற்று நல்லபடியாக செஞ்சு முடிச்சு கொடுத்தாரு. நல்லா பொறுமையாக நல்லா எங்களுக்கு வந்து ஒத்துழைச்சு நாங்கள் சொல்கிறபடி அமைச்சு கொடுத்தாரு. வீட்டு பில்டர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சதுல இருந்துமே கடைசி வரைக்கும் நம்ம சொல்றத வந்து கரெக்டாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்னதான் வந்து ட்ரீம் ஹோம் சொல்றோம் இல்லையா, அந்த ட்ரீம் ஹோம் வந்து நம்ம யோசிக்கிறத அப்படியே ஒருத்தவங்க செஞ்சு கரெக்டா செய்வாங்கன்றது வந்து கஷ்டம்தான். ஆனா இதுல வந்து அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் நம்ம என்ன நினைக்கிறோன்றத அவங்க கரெக்டா செஞ்சு கொடுத்துட்டாங்க. அது வந்து எங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷம் தான். அது மாதிரி இன்டீரியர்ல நிறைய விஷயம் அவர் சொன்ன கரெக்டா கேட்டனால இன்டீரியர் உண்மையிலேயே நல்லா அமைஞ்சிருச்சு. இங்க வந்து நம்ம இப்போ ஃபங்க்ஷன்ல பார்த்த எல்லாருமே இன்டீரியரை வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் தான் இன்ஜினியர் வீட்டு பில்டர்ஸ்ல பாலா சார் சொன்ன ஐடியா தான். உங்களுக்கு எது பிடிக்குதோ கலர்ல இருந்து டைல்ஸ்ல இருந்து பாத்ரூமுக்கு டைல்ஸ் ஒட்டல இருந்து கதவு நிலை எல்லாமே எங்களுக்கு பிடிச்சபடியே அதை வந்து எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்சது மாதிரியே செஞ்சு கொடுப்போம்ன்றத. உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கா, எந்த குவாலிட்டி நல்லதா, எவ்வளோ காசானாலும் சரி நீங்கள் சொல்கிறத நாங்கள் போடுறோம் அப்படின்ட்டு ஒத்துழைச்சி நாங்கள் சொல்கிறபடி கலர்லேருந்து எல்லாமே அவர் சூஸ் பண்ணி நாங்கள் சொல்கிறத அவர் பண்ணார். அது கரெக்டாக எல்லாமே செஞ்சு முடிச்சார். கதவுல இருந்து உள்ள போடுற பெட்ரூம் டோர்ல இருந்து பாத்ரூம் டோரு டைல்ஸ்ல இருந்து ஒன்னொன்னே நாங்க தான் பார்த்து செலக்ட் பண்ணோம். அவரு கூட்டிட்டு போய் பொறுமையா இது சரியா வரலைன்னாலும் டைம் எடுத்து செலக்ட் பண்ணி பாருங்க, நம்மளுக்கு திருப்தியா இருந்தா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க எப்படி என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த வகையில வந்து அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஒரு கிளைண்ட்டுக்கு மாதிரி இல்லாம அவங்க ஒரு வீடை எப்படி எடுத்து பண்ணா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மெனக்கடல் பண்றாங்க. ஸோ அவங்க இன்னும் நல்லா வளருவாங்க, நம்பிக்கை இருக்கு. நாங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணுவோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் கேட்டாலுமே நாங்கள் கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவோம். சரியா செஞ்சு கொடுத்துட்டாங்க, சந்தோஷம் தான் எங்களுக்கு. ஸோ வீட்டு பில்டர்ஸ்க்கு எங்களோட ஃபேமிலி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்ஸ் டு வீட்டு பில்டர்ஸ் அண்ட் டீம்.